போ சமையல் கட்டுக்கு போய் ஏதாவது வீட்டு வேலை இருந்தா பாரு, இல்லைன்னா ஏதாவது ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடும். ஆனா இந்தியன் டீம் பக்கமே வந்துடாது. இப்படி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் லாஸ்ட் மந்த் ஒரு இளம் பெண் மேல சோஷியல் மீடியால நிகழ்த்தப்பட்டுச்சு. அந்த பெண்ணை இழிவுபடுத்தி அவர் சார்ந்த மதத்தோட இணைச்சு அவருடைய பெற்றோரை கேவலப்படுத்தி மிக பெரிய கருத்து வன்முறை நடந்துச்சு. ஆமாங்க, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொல்றது நம்ம ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான். அடுத்தடுத்த 2 மேட்ச்ல சரியா விளையாடாததுனால அவர் மேல இந்த தாக்குதல் நிகழ்ந்துச்சு. ஏற்கனவே சென்ற உலகக்கோப்பை தொடருக்கு ஜெமிமா தேர்வாகல. கிடைச்ச வாய்ப்பிலையும் சோபிக்க முடியல. கூடவே ஒரு பெரிய கும்பல் அவருக்கு எதிரான பெரிய கேம்பெயினை சோஷியல் மீடியால நிகழ்த்திட்டு இருந்தது. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆங்ஸைட்டியை கொடுத்துச்சு. உளச்சோர்வினாலும் ஒவ்வொரு கணமும் நடுக்கும், ஒவ்வொரு நாளும் அழுக. உலகக்கோப்பையோட செமிஃபைனல்ஸ் வந்தது. எட்ட முடியாத இமாலய இலக்கு. உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவரை எந்த டீமும் அவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை விரட்டி பிடிச்சதில்லை. இந்தியா விக்கெட்டுக்களை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வெற்றி கொஞ்சம் கை நழுவிட்டே இருந்தது. அப்போ ஜெமிமா களம் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. வாழும் போதே ஜெமிமா வரலாறு ஆகிவிட்டார். உலக கிரிக்கெட் வரலாற்றின் ஒப்பற்ற இன்னிங்ஸ்களுள் ஒன்று அவருடைய பேட்டிங்னு இப்போ பாராட்டப்படுது. போட்டி முடிஞ்சு அவரை இன்டர்வியூ பண்றாங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஐ தேங்க் ஜீசஸ். அதாவது எந்த அடையாளத்துக்காக அவரை குறி வச்சு தாக்கப்பட்டாரோ அதையே முதல் வார்த்தையா சொல்றார். கூடவே அவர் எப்படி ஆங்ஸைட்டியால பயந்து கதறி கண்ணீர் வடிச்சு மோசமான உளவியல் சித்திரவதையை தாண்டி வந்தது கண்கள்ல நீரோட சொன்னார். அவரோட சேர்ந்து நம்ம இந்திய பெருநாடே கண்ணீர் விட்டுச்சு. அவரை கேவலமா பேசியவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் கண்ணீர் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த தேசமே மகளே ஜெமிமா, உன்னால நாங்க பெருமை கொள்றோம் அப்படின்னு பாராட்டினாங்க. ஜெமிமாவுடைய இன்னிங்ஸும் அவருடைய சொற்களும் அவரை போலவே தன்னுடைய உரிமைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, வெற்றிகளுக்காக மனதாலும் உடலாலும் போராடி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இந்திய பெண்களுக்கு பெரிய நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. நானும் என் கண்கள்ல நீரோட தான் அந்த காட்சியை பார்த்தேன். எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஜெமிமாவுடைய வீரமிக்க ஆட்டத்தையும் ஈரமிக்க பேச்சையும் போட்டு காட்டினேன். அந்த தருணத்துல என் மனசுல அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை, ஒச்சா புடையார்க்கு நன்கு அப்படிங்கிற திருக்குறள் நினைவுக்கு வந்துச்சு. அதாவது பயத்தினால அஞ்சி நடுங்கி செயலற்று பதுங்கி கிடக்கிறவங்கள பாதுகாக்க அவங்கள சுத்தி பெரிய கோட்டையே கட்டப்பட்டிருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லையோ, அதை போலத்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த உயரத்தை எட்டியிருந்தாலும் அவருக்கு மறதின்னு ஒண்ணு இருந்தா அவர் கடந்து வந்ததை எல்லாம் மறப்பாரு அப்படின்னா அவருக்கு எந்த பயனுமே கிடையாது. ஜெமிமா அவருடைய பிரியத்துக்குரிய ஜீசஸ வாழ்வின் அந்த உச்ச தருணத்திலையும் மறக்கல. தன்னுடைய அச்சத்தையும் மறைக்கல. அச்சத்தினால முடங்கவும் இல்லை. தீரத்தோட களமிறங்கினாங்க. வாழும் போதே வரலாறா மாறினாங்க. அன்னைக்கு ஜெமிமா சொன்னதையே சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இறைவன் எப்போதும் நம்மோட தான் இருக்கார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய போராட்டத்தை கைவிடாம களத்துல நிக்கணும். மிச்சத்தை அவரு பார்த்துப்பாரு. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால்.